நம்மளுக்கு என்விரான்மென்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு சிஸ்டம் சிஸ்டம் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது என்னன்னா, இப்ப டாப் மேனேஜ்மென்ட் வந்து இது பண்றதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப நம்ம என்விரான்மென்ட் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் வேணும்னா, அதுக்கு கம்பெனியோட கான்டெக்ஸ்ட் என்ன? முதல்ல. ஏன்னா, அதாவது நம்மளோட ஸ்கோப்ப டிஃபைன் பண்றது. அப்படின்னா எப்படின்னா, இப்ப நம்ம வந்து டேனரி இருக்கிறோம். இந்த டேனரியில என்ன புரொடக்ஷன் பண்றோம்? இது பண்றதுனால நம்மளுக்கு என்ன மாரி இம்பாக்ட்ஸ் இருக்கும்? பேசிக்கா நம்ம என்னென்ன வச்சிருந்தா, முதல்ல நம்ம டேனரி வைக்க முடியும். அப்படிங்கிறது ஒண்ணு. அடுத்தது அத பேஸ் பண்ணி அடுத்தது இது எப்படி பண்றது? ஸோ அதனால இது வந்து கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கான்டெக்ஸ்ட். சார் கான்டெக்ஸ்ட் கிளியரா சொன்னாரு. இதுல வந்து டேனரின்னு நம்ம இங்க எக்ஸ்பிளிசிட்டா இப்ப சொல்ல இருக்காது. ஏன்னா நம்ம டேனரிக்குள்ளாரே இருக்கிறோம். அதனால கான்டெக்ஸ்ட்ல வந்து டேனரிங்கிறத ஸ்கோப் உள்ள வராம இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த ஸ்கோப்ல என்ன மாரி வரும் அப்படின்னு சொன்னோம்னா, ஆ இதெல்லாம் அது பேர் என்ன? நம்மளோட புரொடக்ஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? எவ்வளோ வரைக்கும் முடிக்கிறோம்? அந்த அதுல வந்து நடுவுல என்னென்ன ஆ ஆப்பரேஷன்ஸ் வரப்போகுது? வெளிய கொண்டு போய் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு வர்றோம். இதெல்லாம் கூட கான்டெக்ஸ்ட்ல வரும். நம்மளோட ஸ்கோப்ப வந்து ப்ராப்பரா டிஃபைன் பண்றது வந்து கான்டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, கான்டெக்ஸ்ட்க்கு அடுத்தது நம்ம இப்ப ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் ஒரு டைரக்ஷன்ல போணும். ஒரு டைரக்ஷன்ல போறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆ ஒரு பாலிசி வந்து பிரிப்பேர் பண்ணுவோம். இஎம்எஸ் பாலிசி அப்படின்னு சொல்லி பிரிப்பேர் பண்ணுவோம். அப்படின்னா, அது வந்து டாப் மேனேஜ்மென்ட் செய்வாங்க. ப்ராபப்லி வித் கன்சல்டன்ட்ஸ் எங்கள மாரி கன்சல்டன்ட்ஸ் வச்சும் பண்ணலாம். இல்ல நீங்களே உங்களோட இத வச்சுட்டு பண்ணலாம். அப்ப ஏன்னா அந்த பாலிசி இருந்துச்சுன்னா தான், என்டையர் கம்பெனியும் ஒரு இத நோக்கி போக முடியும். இல்லாட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போயிட்டு இருப்போம். அப்ப எல்லாருமே அந்த ஒரு டைரக்ஷன்ல போகணும்னா, ஒரு பாலிசி ஃபர்ஸ்ட் வேணும். அந்த பாலிசி தான் நம்ம வந்து இங்க இப்படி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ பாலிசியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம் 5 ஆர் சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்றோம். 5 ஆர் சிஸ்டம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் R1 வந்து ரெடியூஸ். அப்புறம் R2 வந்து ரீயூஸ். R3 ரீசைக்கிள், R4 ரெக்கவர், R5 ரெஃப்யூஸ். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தோம்னா, ரெடியூஸ்னா என்ன? நம்ம என்ன கொடுக்கிறோமோ கரெக்ட்டா குடுத்தோம்னா, வேஸ்ட் வெளிய வராது. ஸோ மினிமைஸ் பண்றோம் அத. அப்ப குடுக்கிறத கம்மியா குடுக்கிறது ரெடியூஸ். அடுத்தது வந்து ரீயூஸ். ஸோ ரீயூஸ் பண்றது வந்து அப்படியே ஆஸ் இட் இஸ் இப்ப நான் தண்ணீய குடுத்தேன்னா, தண்ணிய அப்படியே எடுத்து யூஸ் பண்றேன்னா ரீயூஸ். இல்ல பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு. என்னோட பாட்டில்ல தண்ணிய ஃபில் பண்றேன் அப்படின்னா, அத ஃபில் பண்றதுக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டா இருக்கு. திருப்பியும் ஃபில் பண்றதுக்கு உபயோகப்படுத்துற மாரி நான் அத எடுத்து யூஸ் பண்ணேன்னா, அது பேரு ரீயூஸ். ரீயூஸ் வந்து அத யூஸ் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி எடுத்து யூஸ் பண்றது. ரெடியூஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட்லயே கட் பண்ணிறது. அடுத்தது வந்து ரீசைக்கிள். ஸோ ரீசைக்கிள் பார்த்தோம்னா, இத உருமாற்றி இப்ப நான் ஒருவேள நான் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இத பிளாஸ்டிக்க உருக்கி திருப்பி பாட்டில் பண்ணலாம். இல்ல வேற ஏதோ ஒண்ணு பண்ணலாம். பண்ணிட்டு அத திருப்பி உபயோகப்படுத்துறேன்னா, அது வந்து ரீசைக்கிள். அ ரீசைக்கிளுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ரிகவர். ரீசைக்கிள், ரிகவர் ஆல்மோஸ்ட் சிமிலர். ரிகவர்ங்கிறது பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து ம் ஆ இது அது பேர் என்ன? எனர்ஜி அதுலருந்து எடுக்குறது. இல்ல அத வந்து ஒரு மேன்யூரா மாத்தி உபயோகப்படுத்துறது. அப்படிங்கிறது வந்து ஆ ரிகவர். எதுவுமே என்னால இது ரெடியூஸ் பண்ண முடியலன்னா ரீயூஸ் பண்ணுவேன். ரீயூஸ் பண்ண முடியலன்னா ரீசைக்கிள் பண்ணுவேன். ரீசைக்கிள் பண்ண முடியலன்னா ரிகவர் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். எதுவுமே பண்ண முடியலன்னா, ஒரு சேஃபா செக்யூர்ட் லேண்ட் ஃபில்ல கொண்டு போய் போடணும். அப்படின்னா, அதுக்கு பேரு தான் ரெஃப்யூஸ். ஸோ நம்மளோட டோட்டல் பாலிசி வொர்க்ஸ் ஆன் 5 ஆர். அ அப்ப இந்த 5 ஆர்ன்னு சொல்லிட்டோம். எத ரெடியூஸ் பண்ணணும்? எத ரீயூஸ் பண்ணணும்? அப்படின்னு சொன்னோம்னா, எது எது பண்ணணும்? 2 மேஜர் ஐட்டமா சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து நம்மளோட யுட்டிலிட்டீஸ். இன்னொன்னு வந்து ரா மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல், அடுத்தது யுட்டிலிட்டீஸ். ரா மெட்டீரியல், யுட்டிலிட்டீஸ்ன்னு சொன்னா ரா மெட்டீரியல்னா என்ன? நம்மளோட லெதர் அண்ட் கெமிக்கல். அதுதான் நம்மளோட ரா மெட்டீரியல். யுட்டிலிட்டீஸ்னா என்ன? எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், வுட், டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நம்மளோட வெஹிக்கிள்ஸ், நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய நம்ம எல்லாரும். ஸோ இது எல்லாமே யுட்டிலிட்டீஸ். ஸோ இந்த 2யும் எந்த அளவுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும், ரீயூஸ் பண்ண முடியும், ரீசைக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும்.
பண்ணோம்னா, இதுல இருந்து ஜெனரேட் ஆகக்கூடிய வேஸ்ட்டையும் இது மாதிரி எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்படின்னு சொன்னா 3ஆ பார்க்கலாம். 2 அதோட ரிசல்ட் வந்து 3வது வேஸ்ட். ரா மெட்டீரியல், யுட்டிலிட்டீஸ், கடைசியா வேஸ்ட். ஸோ இத வந்து எப்படி ரெடியூஸ் பண்றது அப்படின்ட்டு பார்க்குறோம். அத தான் நம்ம இதுல வந்து டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறோம். டிஃபைன் பண்ணி வச்சுட்டு, இத வந்து மெயினா என்ன பண்ணணும்? அப்ப பாலிசில என்ன சொல்றீங்க? அடுத்தது இத வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணணும். எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம்? டிஸ்ப்ளே போர்டு போட்டு வைக்கலாம். இல்ல ஒவ்வொரு மாக் ட்ரில் பண்ணும்போதும் சொல்லலாம். ட்ரெய்னிங்ல சொல்லலாம். அவங்களுக்கு அந்த 5 ஆர்ங்கிறத வந்து மெயினா மைண்ட்ல கொண்டு போயிட்டோம்னா, ஒவ்வொரு நம்மளோட எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும், வொர்க்கர்ஸ், சூப்பர்வைசர்ஸ் எல்லாருக்கும் இந்த 5 ஆர மைண்ட்ல கொண்டு போயிட்டோம்னா, நம்மளுக்கு இது வரும். அப்படிங்கிற ஃபோக்கஸ்னால நம்ம வந்து ஆ அந்த பார்ட்டிசிபேஷன இன்கிரீஸ் பண்றோம். இந்த பார்ட்டிசிபேஷன் வந்து நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு மட்டுமான்னு சொன்னோம்னா, இல்ல நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ். எப்படின்னா நம்மளுக்கு சப்ளை பண்ணக்கூடிய லெதர் சப்ளை பண்ணக்கூடியவங்க, கெமிக்கல் சப்ளை பண்ணக்கூடிய ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு நம்ம பாலிசி தெரிஞ்சா தான், அதுக்கு ஏத்த மாதிரியான மெட்டீரியல் அவங்க கொடுக்க முடியும். இவங்க அவங்க இப்படிலாம் ஃபாலோ பண்ணுவாங்கப்பா. அப்ப இப்படிதான் இருக்கணும். இல்ல இதெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. இவங்க வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டே வந்து நான் லெதர் கொடுக்கும்போது, லெதர் வந்து ஃபுல்லாவே எனக்கு கட்டிங் வேல்யூ வருமா? அப்படிலாம் அசார்ட் பண்ணி தான் இவங்க எடுப்பாங்க. அப்போ வந்து நான் அதுக்கு ஏத்த மாதிரி தான் குடுக்கணும். அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதே மாரி கெமிக்கல்காரருக்கு தெரியும். ஸோ என்னன்னா, நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா யாரு? நம்ம சப்ளையர் அஸ் வெல் அஸ் நம்மளோட பையர்ஸ். எல்லாருக்குமே நம்ம பாலிசிய வந்து கம்யூனிகேட் பண்றோம் அப்படிங்கிறது சொல்றோம். அதுக்கப்புறம் அவங்களோட பார்ட்டிசிபேஷன இன்கிரீஸ் பண்ணணும்ங்கிறதும் பாலிசி வச்சிருக்கிறோம். என் பார்ட்டிசிபேஷன் எப்படி இன்கிரீஸ் பண்ண முடியும்? அவங்ககிட்ட இருந்து இன்புட்ஸ் கேட்கலாம். ஏன்னா, மெயினா வந்து அவங்க தான் வொர்க்கர்ஸ் தான் ஃபோர் ஃப்ரண்ட்ல இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேக் ஹோல்டரும் ஒவ்வொரு ஆங்கிள்ல அத பார்க்குறாங்க. ஒரே விஷயத்த ஒவ்வொரு ஆங்கிள்ல பார்க்குறாங்க. சார் ஒரு மாரி பார்க்குறாரு, நீங்க ஒரு மாரி பார்க்குறீங்க. உங்க சூப்பர்வைசர் ஒரு மாரி பார்ப்பாரு, வொர்க்கர் ஒரு மாரி பார்ப்பாரு. ஜஸ்ட் ஒரு லெதர் நான் ப்ராசஸ் பண்றேன், இல்ல டையிங் பண்றேன்னு சொல்லி ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ட எடுத்துக்கிட்டோம்னா கூட, அதுல வந்து வெவ்வேறு ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாரி இருப்பாங்க. அப்ப அவங்களோட பார்ட்டிசிபேஷன இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம ரெகுலரா மீட்டிங் வைக்கிறதோ, இல்ல ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்கள பதில் சொல்ல வைக்கிறது. அவங்களோட ஐடியாஸ கேட்கிறது. நீங்க வந்து ஃப்ரீயா உங்க ஐடியா வந்து எப்ப வேணா, யார்ட்ட வேணா வந்து சொல்லுங்க. நான் இந்த இடத்துல இப்படி பார்க்குறேன். இத இம்ப்ரூவ் பண்ணலாம் சார். நான் எடுக்கும்போதெல்லாம் ஆசிட் வேஸ்ட் ஆகுது. அப்ப அத சரி பண்ணணும். எடுக்கும்போதெல்லாம் ஃபேட் லிக்கர் கீழ ஊத்திருது. அத சரி பண்ணணும். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அ அ அதனால நம்ம வந்து அதுக்கான அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இம்ப்ரூவ் பண்றோம். இம்ப்ரூவ் பண்றதோட கடைசியா என்ன பண்றோம்னா, மெயினா இது வந்து ஒரு கன்டினியூவஸ் இம்ப்ரூவ்மென்ட் புரோகிராமா நம்ம இத வந்து மாத்தணும். ஸோ இந்த கன்டினியூவஸ் இம்ப்ரூவ்மென்ட் புரோகிராமா எப்படி மாத்துவோங்கிறத நம்ம கடைசியா பார்ப்போம். பிடிசிஏ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லுவோம். பிளான், டூ, செக், ஆக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அத கடைசியா சொன்னோம்னா கரெக்ட்டா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பாலிசிய வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளியரா இருந்துட்டோம் அப்படின்னா, அது அடுத்தது என்ன வரும்? நம்ம பாலிசி ஒண்ணு டிவைஸ் பண்ணிட்டோம். இப்ப இத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? என்னென்ன விஷயங்கள் நம்ம டேனர்ல நடக்குதுங்கிறது முதல்ல நம்மளுக்கு தெரியணும். கிளியர் ஆகணும். அப்பதான் வந்து அத சரி பண்ண முடியும். அப்படின்னா, அப்ப என்னென்ன நடக்குதுன்னு செய்யறதுக்காக ஒரு வேலை செய்யலாம். அந்த வேலைக்கு பேரு வந்து ஆஸ்பெக்ட் இம்பாக்ட் அனாலிசிஸ். ஆனா, இந்த ஆஸ்பெக்ட் இம்பாக்ட் அனாலிசிஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இது பண்ணிறணும். பாலிசிக்கு அடுத்தது இம்மீடியட்டா என்ன பண்ணணும்னா, நம்மளோட லீகல் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பிரிப்பேர் பண்ணி, நம்மளோட லீகல் ரிக்வயர்மென்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப லீகல் ரிக்வயர்மென்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம எப்படி யார கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நம்ம? எனக்கு என்னென்ன வேணும்? இப்ப நீங்க நம்ம ஃபேக்டரி செட்டப் பண்ண போறோம். எனக்கு என்னென்ன இருந்தா லீகல் ரிக்வயர்மென்ட்ஸ் இருந்துச்சுன்னா தான் நான் ஃபேக்டரி ஆரம்பிக்க முடியும். அப்படின்னா, நம்மளுக்கு எது மூலமா தெரிஞ்சுக்கலாம்? சில வெப்சைட்ஸ் இருக்கு. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வெப்சைட் இருக்கு. இவங்களுக்கு அ அ டைரக்டரேட் டிஐஎஸ்ஹெச்க்கு டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. சிபிசிபிக்கு வெப்சைட் இருக்கு. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட். ஸோ இதெல்லாம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சேஞ்சஸ் வர்றதும் அவங்க மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப்சைட்ஸ் மூலமா. இதுக்கு அடுத்ததா இந்த வெப்சைட்ஸ் ரெகுலரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிடிபி மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது இது வந்துச்சுன்னா நோட்டிபிகேஷன் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். இல்ல டிஎன்பிசிபி வந்து நோட்டிபிகேஷன் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். நம்மளுக்கும் வரும். பட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். அதனால அவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரிஃபரபிளி கன்சல்டன்ட்ஸ். இப்ப உங்களுக்கு பொல்யூஷன் டிஎன்பிசிபி கன்சல்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு கன்சல்டன்ஸ் இருக்கிறாங்க. இந்த சிடிபில இருந்து பண்றாங்க.
ஃபேக்டரி லைசன்ஸ் வாங்குறதுக்கு ஒரு கன்சல்டன்ட் இருக்கிறாரு. இவங்களுக்கு தெரியும். ஏன்னா தே ஆர் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் அத்தாரிட்டீஸ். அதனால அத்தாரிட்டீஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, "ஏம்பா இது வருதுப்பா பண்ணிருங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நமக்கு நடுவுல திடீர்னு ஒரு ரூல் வந்துச்சு. அ டீசல் ஜெனரேட்டர் வந்து ரெட்ரோஃபிட்ஸ் ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்தது. அப்புறம் அத திரும்பி வித்ட்ரா பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து டிஎன்பிசிபியோட வெப்சைட்ல போனோம்னா, அதோட டிஎன்பிசிபி ப்ரொசீடிங்ஸ்ன்னு இருக்கு. அது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இல்ல இது மாரி கன்சல்டன்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். சிடிபி மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம யார் யார் மூலமா தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிட்டு, இது மூலமா நம்மளோட லீகல் ரெஜிஸ்டர அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பலாம் உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகுது, அதுக்கு முன்னாடியே ரெனியூ பண்ணணும், இது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணிக்கணும். அப்ப அந்த லீகல் ரிக்வயர்மென்ட்ஸ் என்னங்கிறத டிஃபைன் பண்ணி அத மெயின்டெயின் பண்ணணும். லீகல் ரிக்வயர்மென்ட்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அல்டிமேட்டா நம்ம யாருக்காக ஒர்க் பண்றோம், இல்ல நம்மளோட மணி எங்க இருந்து வரப்போகுது அப்படின்னு சொன்னா, நம்மளோட கஸ்டமர். ஸோ அதனால கஸ்டமர் ரிக்வயர்மென்ட்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். லீகல் ரிக்வயர்மென்ட்ஸ் அண்ட் கஸ்டமர் ரிக்வயர்மென்ட்ஸ். கஸ்டமர் ரிக்வயர்மென்ட்னா என்ன? ஒண்ணு வந்து மெயினா குவாலிட்டி அவங்க கேட்க போறாங்க. எனக்கு இந்த மாரி குவாலிட்டி வேணும், இது வேணும். அடுத்தது அந்த குவாலிட்டில ஒரு ஆஸ்பெக்ட்டா ஆர்எஸ்எல் கேட்க போறாங்க. என்னோட லெதர்ல இந்த பாராமீட்டர்ஸ் இவ்வளவு இவ்வளவு தான் இருக்கணும். குரோம் 6 இவ்வளவு இருக்கணும், இது இவ்வளவு இருக்கணும். ஒரு ஃபுல் லிஸ்ட் குடுக்கலாம். இல்ல ஒரு 4 மட்டும் கேட்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் பையர். இத வந்து நம்ம வந்து என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, அந்த அதுக்கு ஒரு சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணோம். ரெஸ்ட்ரிக்டட் சப்ஸ்டன்ஸ் மேனேஜ்மென்ட் அந்த கெமிக்கல் மேனேஜ்மென்ட் பண்ணோம்னா, பை கஸ்டமர் ரிக்வயர்மென்ட்ட நம்ம கரெக்ட்டா ஃபுல்ஃபில் பண்ண முடியும். நம்மளோட லோக்கல் லாஸோட ரிக்வயர்மெண்ட்டை எப்படி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அடுத்தது வந்து கஸ்டமர் ரிக்வயர்மென்ட். இது 2ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து நம்ம ஆஸ்பெக்ட் இம்பாக்ட் அனாலிசிஸ்க்கு போகலாம். ஸோ ஆஸ்பெக்ட் இம்பாக்ட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து குரூப்பா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்? நம்ம ஒவ்வொரு மெஷினா ஒரு ஒரு ஆப்பரேட்டர் வராரு. நம்ம மெஷின்ல என்னென்ன பண்றீங்க? அதுல என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு? சும்மா ஜென்ரலா அ ஓவராலா எனக்கு வந்து நான் இப்ப ட்ரம் பண்றேன். ட்ரம்ல எனக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்றேன். என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஜெனரலா எழுதி வச்சிடலாம். அடுத்தது இது வந்து பேஸ் பிரிப்பரேஷன் இதுதான். ஆக்சுவலா ஆஸ்பெக்ட் இம்பாக்ட் பண்ணணும்னா, இதுதான் பேஸ் பிரிப்பரேஷன். இது பண்ணதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு இவங்களோடயே உட்கார்ந்துட்டு, ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டா, ஒவ்வொரு செயலா எடுத்து, செயலுக்கு என்ன விளைவு இருக்கு? அப்படின்னு பார்ப்போம். இந்த விளைவு பார்க்கும்போது நம்ம எப்படி பார்ப்போம்? ஒரு 3 விதமா ஒரே செயல் 3 நேரத்துல நடந்துச்சுன்னா எப்படி நடந்திருக்கு? அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபார்மிக் ஆசிட் எடை எடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டோம்னா, ஃபார்மிக் ஆசிட் எடை எடுக்கிறது டே டு டே எடுக்கிறது நார்மல். கண்டிஷன் வந்து நார்மல். அதுல 6 என்விரான்மென்ட் இம்பாக்ட் வருதான்னு பார்ப்போம். என்னென்ன 6 என்விரான்மென்ட் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா, லேண்ட் பொல்யூஷன் பண்ணுமா? நான் இந்த வேலை செய்யறதுனால லேண்ட பொல்யூஷன் பண்ணுமா? பண்ணும்னா எந்த லெவல்ல பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது வந்து ஏர் பொல்யூஷன் பண்ணுமா? அடுத்தது நாய்ஸ் பொல்யூஷன் பண்ணுமா? அடுத்து என்னோட லெதருக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்குமா? அப்புறம் நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ஏதாவது ஹசார்ட் பண்ணுமா? இல்ல வேற இதெல்லாம் இல்லாம வேற ஏதாவது இருக்கா? அப்படின்னு 6 ஆங்கிள்ல பார்க்கலாம். என்ன நார்மல். அப்புறம் இன்னொன்னு வந்து அப்நார்மல். அப்நார்மல்னா வேற நேரங்கள்ல எப்படி நடக்கும்? கொஞ்சம் நம்ம இப்ப நான் எடுத்தேன். ஃபார்மிக் ஆசிட் கொஞ்சம் எடுத்தேன். அவ அப்படிங்கும்போது நார்மலா எடுக்கும்போது இது. எடுக்கும்போது கை தவறி விழுந்துருச்சு அப்படிங்கிறது அப்நார்மல். டெய்லி நடக்காது அது. இன்னொரு கடைசி கண்டிஷன் வந்து எமர்ஜென்சி. எமர்ஜென்சின்னு சொன்னீங்கன்னா, நடக்கவே நடக்காது. நான் வந்து இப்போ இது பண்ணேன். கேனே உடைஞ்சிருச்சு. ஃபுல்லாவே எல்லாம் வெளிய போகுது அப்படிங்கிறது ஆ அ எமர்ஜென்சி. அப்ப இப்ப ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஸ்பெக்ட்க்கு 3 கண்டிஷன் இருக்கு. 6 ஆ இம்பாக்ட்ஸ் பார்க்கலாம் நம்ம. சில இடத்துல இருக்காது. இப்ப நாய்ஸ் பொல்யூஷன் எனக்கு வந்து இப்ப ஆசிட் ஊத்துறதுனால இல்லாம இருக்கும். ஆனா அதுவே வந்து எமர்ஜென்சில நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கும். விழுந்துச்சு, டமால்னு வெடிக்கும், சத்தம் இருக்கும். ஸோ அப்ப 6யும் நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்படின்னா, ஒரு ஆஸ்பெக்ட்க்கு 18 விதமா நம்ம வந்து ஒரு செயலுக்கு 18 விதமா நம்ம அத செக் பண்ணி பார்க்கணும். பார்த்தோம்னா, இப்ப வந்து நம்ம இது மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டா இப்ப எனக்கு வந்து ட்ரம் ஆப்பரேஷன் சொன்னோம்னா, ட்ரம் திறக்கிறதுல இருந்து, அதுக்கு தண்ணி வைக்கிறதுல இருந்து, ஈவன் உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா தான் ட்ரம்ம ஸ்டாப் பண்ண முடியும் இல்லையா? ஸ்டாப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு, உள்ள போய் டோர திறந்து,
தண்ணி பிடிச்சு, தோல் போட்டு, டோர மூடி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வேலைக்கும் எல்லா 18 ஆங்கிள்லயும் யோசிச்சு எழுதணும் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிருவோம். இப்ப இது பண்ணும்போது ஆஸ்பெக்ட் இம்பாக்ட் பண்ணும்போது, அப்ப யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஆப்பரேஷன்லயும் மினிமம் வந்து நம்மளுக்கு ஒரு 20 செயலாவது பண்ணுவோமா? ரொம்ப கம்மியா பார்த்தோம்னா ஒரு 20 செயல் செய்வோம். நம்ம பிரம்ம ஆப்பரேஷன் எடுத்துட்டோம்னாலே 20 பண்ணுவோம். அந்த 20க்கு 18 பார்க்கணும். அப்ப 360 இது ஒரே ஒரு ஆப்பரேஷன்லயே நம்ம செக் பண்ணணும். ஆனா அந்த 360ல மேபி நம்மளுக்கு வந்து ஒரு 200 வந்திருக்கலாம். இல்ல 150 கூட வந்திருக்கலாம். ஏன்னா நெறைய விஷயங்கள் நடக்காது. நடக்காதுன்னா, இப்ப நம்ம வந்து சொன்னோம் இல்லையா? ச சவுண்ட் வருமா? சவுண்ட் வராது. இப்ப நான் ஆசிட் எடை எடுக்கும்போது, லேண்ட் பொல்யூஷன் வருமா? அப்படின்னா,